ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், how are you? குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம ஆந்திராவில் இருக்குங்க. அப்பாவோட இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாரு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. பாருங்கள், மணி காலைல 7 ஆகுதுங்க. ஒன்றுமே தெரில. மூடு பண்ணி ஏங்கப்பா தெரியுதா ஏதாச்சும்? ஒன்றுமே தெரியல சார். பக்கமாக தெரியுது. பக்கமாக தெரியுதா? அதான் மெதுவாக வந்துருக்குற 30. இன்னும் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து 63 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம இச்சாபுரத்தில் சிவகாசிலேருந்து பட்டாசியத்தை வந்து அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்துங்க 200 கிலோமீட்டர் அப்படியே ஊருக்கு போகிற வழியில் காட்டன் பேல் ஏற்ற போயிட்டுருக்கோங்க. இப்போ எந்த ஊருக்குன்னு பார்த்தா நம்ம ஊருக்கு தான் திருச்செங்கோட்டுக்குங்க. மொத்தம் 24 டன் சொல்லியிருக்காங்க, 140 பேல். நைட்டு வந்துட்டுங்க ஒரு ஹோட்டல் நிறுத்தி படுத்துக்கிட்டோம். அதாவது சிங்கிள் ரோடுங்க. உள்ளது ஒரு ஸ்ரீகாகுளத்தை தாண்டி சில்கா பாலம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அதிலிருந்து உள்ள 70 கிலோமீட்டர் வரணும். அதனால் அந்த ரோடு பாருங்கள் இப்போயே எப்படி இருக்குன்ட்டு. அதனால் நைட்டில் சரி இந்த ரோட்டில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலங்க. ஏதோ அதை கேரளாக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குது. சுற்றி மரமாக தைல மரமாக இருக்குங்க, வாசமெல்லாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறம் ஏரியாவெல்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா ஃபுல்லாக. இப்போ நம்ம போகிற ஊர் வந்துங்க பொண்டூர்னு ஒரு ஊர், அதாவது வரப்போகுது அந்த ஊர். அடுத்தது ராஜம். அதுக்கப்புறம் நம்ம லோடு ஏற்ற போகிற ஸ்பாட்டு வந்துங்க ராமபத்ராவரம் அப்படிங்கிற ஊர். நைட்டே பார்ட்டி ஃபோன் பண்ணாருங்க, சொல்லிட்டோம் இதெல்லாம் சிங்கிள் ரோடுங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த ரோட்டில் வழி. அதனால் நாங்கள் நிறுத்தி படுத்து தூங்கிட்டு காலைல ஒரு 5 மணிக்காட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோம். நாங்கள் இதனால் 4 மணிக்கே அட்வான்ஸாக வண்டி எடுத்தாச்சு. ரோடு தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் தெரியலிங்களா, எல்லாம் சுற்றி இதாக தெரியுது. ஒரே பனி தான் அதான். ஆமாம் ஆமாம். ஏண்ணே சொல்ல முடியுது. அந்த 140 பேர் சொன்னேன்ல, ஆமாம். எவ்வளோ ஹைட் வரும்? ஹைட்டு கேப்பனுக்கு மேலே நம்ம குஜராத்தில் ஏற்றுறோம்ல 140 பேர். ஆமாம், அந்த ஹைட்டு தான் வரும். அந்த ஹைட் தான் வரும். நம்ம அன்னைக்கு ஏற்றணும்ல. ஆமாம், அன்னைக்கு நம்ம எங்கே ஏற்றணும்? 50 பேர் ஏற்றணும். அன்னைக்கு எங்கே ஏற்றணும்? என்ன ஊர் ஏற்றணும்? இதில் ஆந்திராவில் எம்பியில் ஏற்றணும்ல, சேந்துவாலேருந்து உள்ளே போனோம்ல, அந்த ஹைட்டில் வராது. அது கம்மியாக வருமா? ஆமாம் ஆமாம். கேப்பனுக்கு மேலே ஒரு மொத்தத்துக்கு கணக்கு ஒரு 13 அடி ஹைட்டு தான் வரும். குஜராத் பேர் எவ்வளவோ அந்த ஹைட்டு வரும். அந்த ஹைட் வரும். ஆமாம், அது 140 பேருக்கு அந்த ஹைட்டு தான் வரும். அதே பிரசிங் தான் அது. வேற ஒரு வண்டி ஏற்றுறது, அது ஏற்றிட்டு போனது பார்த்தேன். பார்த்தீங்களா? அந்த ஹைட்டு தான் வரும். ஹைட் அதிகம் வராது. பார்த்துப்பாங்க பூரா அந்த இதாக இருக்குது. இதாங்க நேராக போங்கப்பா. இதாங்க பொண்டூருங்கிற ஊர். இதான் இங்கே ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா? வழியில் ஃபுல்லாகவே இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரி தாங்க மரக்கட்டை, அப்புறம் அந்த ஜல்லி ஏற்றிட்டு இந்த செக் போஸ்ட் இருக்குங்க, அங்கேருந்து எல்லாமே செக் பண்ணி தான் வண்டி விட்டுட்ருக்காங்க. நம்ம அங்கே பட்டாசு ஏற்றும் போதே வந்துட்டுங்க சைடு அங்கெல்லாம் கழட்டிக்கிட்டோம். பார்த்துருப்போம், சொல்லியிருப்பேன். இப்போ பேல் ஏற்ற போகிறதுனாலங்க மறுபடியும் நம்ம எடுத்து மாட்ட தேவையில்ல. சைடில் பாருங்கள் கோழி பண்ணையாக இருக்கா சொல்கிறேன் பாருங்க. இதோட இங்கே ஆந்திராவில் வந்துட்டுங்க எங்கே பார்த்தாலும் ஒரே கோழி பண்ணை தாங்க. இந்த பார்த்த கொஞ்சம் ஸ்லோவாக போங்கப்பா. ஒரு பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் இருக்காருங்க, அப்படியே அவரை ரன்னிங்லேயே கும்பிட்டு போயிடலாம். போலாம். பார்ட்டி மறுபடியும் இப்போ ஃபோன் அடிச்சிட்டாருங்க. இதாக வந்துடுங்கண்ணா, ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ராஜம்ங்கிற ஊர் பக்கம் வந்துட்டோம். இன்னும் அந்த ஊருக்கு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. மொத்தம் ஸ்பாட்டுக்கே என்ன 53 கிலோமீட்டர் இருக்குது. ராஜம்ங்கிற ஊருக்கு வந்தாச்சுங்க. காலைல என்ன கடையிலே சாப்பிடலாமா? காலைல கடையில் சாப்பிடலாம் தாங்க. மதியானம் ஆகிக்குவோம். மதியம் செஞ்சுக்கலாங்கப்பா. ஏன்னா எப்படி இருந்தாலுங்க இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 8:30 மணிக்கு போயிடுவோம். போனோம்னா அங்கே பேல் ஏற்றுற இடத்துல வந்து சமைக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக அங்கே பஞ்சு இல்லைங்க, அதனால் அங்கே வந்து சமைக்க விட மாட்டாங்க. இப்போ சாப்பிட்டுட்டோம்னா அரிசி ஊற வச்சுருக்காங்க 2 வேளைக்கு. அது வந்து மதியத்துக்கு நைட்டுக்கு கூட நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். ஆந்திராவில் சாப்பிட்டு தான் பார்ப்போமேங்க. காய் மட்டும் போகிற வழியில் வாங்கிட்டு போயிடலாம் தாங்க. அது போங்கப்பா, நம்ம அது ராஜபத்ரா வரோம் அந்த ஊருக்கு போய் கூட அங்கே போய் காய் வாங்கிக்கலாம். காய் மட்டும் வாங்கிட்டு போனோம்னா அப்போ மத்தியானம் சோறு ஆகிக்கும்.
இது இங்கே ஆந்திராவில் வந்துட்டுங்க அப்பா டிஃபன் ரேட்டு அதாவது சாப்பாடு ரேட்டு ரொம்ப கம்மிங்கிறாரு. எப்படிங்க தெரியும் கம்மின்னு? எப்பவுமே ரேட்டு இங்கே கம்மி தான் தாங்க. நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம்ல தாங்க. லெஃப்டாக நேராவா? ரைட்டில். அப்புறம் நைட்டு நான் வாங்கிட்டு வந்து சப்பாத்தி அது. ஆமாங்கப்பா, சின்ன சின்னதாக இருந்தது. ஆமாம். எவ்வளோங்கப்பா அது? அது நான் போய் 12 கொடுன்னு கேட்டேன். அவர் கடைக்காரர் என்னாரு, எத்தனை பேர்னா? நான் 3 பேர்ண்ணே. 3 பேர் 10,000 எடுத்து காமிச்சாங்க. துளியோடு தான் இருந்தது தோசை மாதிரி. அப்புறம் 20 வாங்கினேன். எவ்வளோங்க போன்னு? 4 ரூபா. நைட் சாப்பிட்ற 4 ரூபா தானா? 20 80 ரூபா தான். பரவாயில்லையே. ஆமாம். அதான் சுருட்டி போட்டோன்னே கரிச்சிக்கு மாதிரி இருந்ததா ஒவ்வொரு வாய்க்கு ஒவ்வொன்று? அது பெரிய இதில் வச்சு அடுக்கி வச்சிருக்காங்கல்ல ஃபுல்லாக சுட்டு. ஆனால் ஆந்திரா பொறுத்த வரைக்கும் ஹைவே வந்து இதுங்கப்பா, எது குஜராத் மாதிரி ஒரு ஹோட்டல் கிடையாது நிறுத்தி படுத்துங்கிறது. ஆமாம். இல்லை அது மகாராஷ்டிரா அளவுக்கு கூட கிடையாது. ஆமாம், அது ஒன்று தான் இல்லை. மகாராஷ்டிரா அளவுக்கு கூட கிடையாதுங்க நிறுத்தி ஹோட்டல் வந்துட்டு நைட்டு படுத்து தூங்குற மாதிரி. நேற்று நம்ம நிறுத்தி இருந்தோம்ல, அதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன்லாம் யாரும் கிடையாதுங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பாட்டுக்கு அந்த ஹோட்டலில் போயிட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டோம். நம்ம எடுக்கும்போது கூட வாட்ச்மேன் வரலையே தாங்க. நான் ஆறு அடிச்சேன்ல, யாரையுமே காணாங்கப்பா. நான் நைட்டு எந்திரிச்சு பார்க்கும்போதெல்லாம் போய் டீசல் டேங்கை பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி வந்துட்டுங்கப்பா, இந்தியாவிலேயே கோழி முட்டை அதிகமாக, கோழி பண்ணை அதிகமாக இருக்கிறது ஆந்திரா தான். கோழி பண்ணை. ஆமாம் ஆமாம். கோழி முட்டை அதிகமாக இது பண்ணுறது ஊருங்கப்பா, இது எக்ஸ்போர்ட் பண்ணுற ஊர் எதுன்னு சொல்லுங்கள்? அதுவும் ஆந்திராவாக தான் இருக்கும். ஆமாம், நாமக்கல் கிடையாது. நாமக்கல் வந்து 2வது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திராங்கப்பா. சரி. காய் அழகழகாக வச்சுருக்காங்களே கீரை. ஆந்திரா தாங்க. எக் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து பார்த்தோம்னா ஆந்திரா தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே. இந்த குண்டூர், அப்புறம் இந்த கோதாவரி ரீஜியன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த கிருஷ்ணா டிஸ்ட்ரிக், அந்த விஜயவாடா அந்த பக்கம்லாம் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோழி பண்ண உங்களுக்கு காமிச்சிருப்பேன், வழியிலேயே நிறைய இடத்துல பார்த்தேங்க. முட்டை ரேட்டு இங்கே கம்மியாக இருக்குமா இன்னும் தெரியல தாங்க. முட்டை ரேட்டு கடையில் போய் வாங்கினா எல்லாம் ஒன்று தாங்கப்பா. கடையில் போய் வாங்கினா அதே ரேட்டு தான் வைப்பாங்க. அதான். சரி, ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்கப்பா, போய் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆந்திராவில். ஆனால் ரோடு பரவாயில்லைங்கப்பா. ரோடு சூப்பராக இருக்குது. சிங்கிள் ரோடு. நாங்கள் கூட சரி ஆந்திராக்குள்ள ரோடு சிங்கிள் ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு நினச்சேன். இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ இந்த ராஜம் இந்த இப்போ நம்ம போகிற ஊரில் ஒரு பெரிய பெரிய ஊராட்டு இருக்கு, அதனால அது கொஞ்சம் பரவாயில்லைங்கப்பா. கோழியே பாரு, அது மைக் வச்சு போட்டுருக்காங்க. 199 ரூபா. 180. 180 ரூபாயா? கிலோ 180 போட்டிருக்கு. கோழி ரேட்டு, கறி ரேட்டு ஏறிச்சாடுறது. அதான் 240 ரூபா ரேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வெடிஞ்சதுனாங்கப்பா எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். இடமெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்குது. ஆச்சு வெடி போகுது. நம்ம ரோட்டை பற்றி பேசவே கூடாதுங்கப்பா. நல்லா இருக்குதுன்னு சொல்லி பேசினோம்னா மறுபடிதான். இப்போ ராஜம்ங்கிற ஊரை தாண்டி வந்தாச்சுங்க அவுட்ரு. காலைல சாப்பிட்டுங்க போகும்போது எப்படியே காய் வாங்கிட்டு போய்க்கலாம். இட்லி, ஏதோ வடை, போண்டா, பூரி. மூத்தினா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இட்லி 5 ரூபா தான், வடையும் 5 ரூபா தான். மொத்த பில்லே 110 ரூபா தான். ஆமாம், மொத்தமேங்க 110 ரூபா தான். சரி போலாமாங்கப்பா? என்ன ஃபுல்லாக ஒரே ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாமே ஃபாரஸ்டாக்கு. ஃபாரஸ்ட் எல்லாம் மாஞ்செடி, முந்திரி செடி, அதான் எல்லாம் ஃபுல்லாக மாஞ்செடி முந்திரி தான். பார்ட்டி வேறு சும்மா போனா பண்ணிட்டு இருக்காரு வேற. அவர் ரோடு வேறு சரியில்லையே. ரோடு சரியில்லையே. ரோடு சரியில்லை. சும்மா போனதையுமே ஏற்றுற மாதிரி தான் அங்கே போனால் வருது. சும்மா சரி போனோடனே லோடா ஏற்றி விட்டலாமா? இங்கே ஒரு வண்டி ஏற்றி நிற்கிறேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மாளி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. சரி. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏற்றுறாங்க இல்லை போனதுமே ஏற்றுறாங்களான்னு தெரியல. பார்த்துலாம். ஆமாம், ஏற்றுவாங்களா இல்லை போனோன்னா அப்புறம் ஏற்றுறோம்னு சொல்கிறாங்களா அதுவும் தெரியல. அது என்னன்னு தெரியலையே.
எல்லாம் மழை வர்ற மாதிரியே தான் இருக்குது. பனி கற்கள் மேகம் கறந்து போய் நிற்குது. இந்த பக்கம் பாரு, இன்னும் தண்ணியே வத்துல பாரு. முட்டை புறமே மலங்காட்டுக்குள்ள போய்க்கிருக்கோம். ஆமா, அது கேரளாக்குள்ள போற மாதிரியே இருக்குது கிளைமேட்லாம். மாதிரி இருக்கா? கேரளாக்குள்ள போற மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, கேரளா மாதிரி தான் இருக்குது. ரெண்டா பக்கம் மரம், செடி, மாமரம். இயற்கை இயற்கை நல்லா இருக்குண்ணே. இந்த பக்கம் சூப்பரா இருக்குது. பனி சரியான பனி. இந்த எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 20 கிலோமீட்டர் இருக்குமா மூர்த்தி? என்ன மணி கிலோமீட்டரானே? இன்னும் கிலோமீட்டர் வந்து 16 கிலோமீட்டர் இருக்குண்ணே. ஆனால் இடம் அங்கே உள்ள இருக்குதா இல்லை இருக்குதா இல்லையே தெரியல. இடம் உள்ள வச்சிருப்பாங்க. பாட்டி ஒரு வாரத்தை கேட்டுக்கலாம். கிட்ட போய் வெளியில் இது போட்டு போகிற மாதிரி இருந்தால் வெளியில் போட்டுட்டு போயிடலாம். கிட்ட போய் கேட்டுக்கலாம். லெஃப்ட் திரும்புற போது கேட்டுக்குவோம். கேட்டுக்கலாம். ஒவ்வொரு பக்கம் இருக்காது மூர்த்தி மில்லுக்குள்ள. அதான் அதான் அதான். போட்டோம் ஃபுல்லா மாறாது. அப்படியே போ அப்படியே போ. போலாம் போ போலாம் போ. ஃபுல்லா மாறு ஃபுல்லா மாறு மாறு ஃபுல்லா மாறு. போலாம் போட்டேன். சரி சரி. இப்ப மாறிக்க ஃபுல்லா மாறு மாறு ஃபுல்லா. சரி போலாம் போ. ஓட்டி போதும். அப்படியே ஆப்பலாம் வந்து அங்க நிக்காதீங்கப்பா, மேல விழுந்துருமாமா. மேலே உட்காந்துங்களா? ஆமா, நேத்து நீட்டா மடிச்சிருக்காங்க. கம்பெனிக்கு வெளியே வந்தாச்சுங்க. இனி லோடு ஏற்றி பாய் கட்டி வண்டி வெளியே இருந்ததுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பெனிக்குள்ளே இருக்க வேணாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம பேல் ஏற்றுனதெல்லாம் பார்த்துருப்போங்க. எம்பி மகாராஷ்டிராவெலாம் கையில் தூக்கி தூக்கி மறுபடியும் மேலேருந்து ஏற்றுவாங்க. எங்கள் ஆதவனில் கூட பார்த்துருப்போம். இங்கே வந்துட்டுங்க ட்ராக்டில் ஒன்று வந்து ஏற்றுறாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டக்கு டக்குன்னு ஏற்றிடுவாங்க. ஏற்றி இவங்களே பாய் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம் அது என்னன்ட்டு. பார்த்துருப்பேங்க. ரிவேர்ஸாக தாங்க போனோம். போய் எடை போட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது ஃபுல்லாகவே ரிவேர்ஸ் தான். அப்படியே ரிவேர்ஸ்லேயே கொஞ்சம் குருவில் தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் அப்பாவும் மூத்தியான்னு பார்க்கும்போது வண்டி கரெக்டாக எடுத்து விட்டாச்சு. இங்கேருந்து ஏற்றிட்டுங்க போகும்போது கஜப்பட்டினம்னு நினைக்கிறேங்க. அந்த ஊர் போய் விஜயநகரம் அதை போய் மறுபடியும் அப்படியே ஹைவே டச் பண்ணிடுவோம். அந்த ஊர்லாம் பார்க்கலாம். ஹைட் இவ்வளோதாங்க. 13 அடிக்கு மேலே வந்துடுறாங்கப்பா. 13 அடிக்கு மேலே 13 மணிக்கு மேலே வராது. இது ஹைட் வைக்கிறாங்க. அது மாதிரி தான் ஆல்ரெடி அதிகம் வருது. சென்ட்ரல் 5 வைப்பாங்களாட்டிருக்குங்க. நம்ம எம்பி மகாராஷ்டிராவில் எதுனால மேலே 4 தான் வந்துச்சு. இதில் சென்டராக வச்சு 5 வைக்கிறாங்க.
இங்கே பாய் கட்டுறதால நமக்கு மிச்சம். பெரிய மிஷினா சாமி, இல்லைன்னா 3 பேர் ஏறி நாக்கை தள்ளிக்கிட்டு கவுர் இழுத்துக்கிட்டு பாயை தள்ளிக்கிட்டு. இது பரவாயில்லைங்கப்பா, இறக்குற இடத்துலயும் பாயை முடிச்சுட்டாங்க. ஆமா ஆமா, ஏத்துற இடத்துலயும் இப்போ பாய் போட்டுருவாங்க. பத்தி இறக்குற இடத்துல பாய் அப்படியே நம்மள கூட அப்படி மடிக்கலாம், அவ்வளோ க்ளீனாக கவுர் சுற்றி மடிச்சிருக்காங்க. அதான் 50 ரூபா டீ கேஸ் கேட்டாங்க, 50 ரூபா கொடுத்தேன். தனியாவா? அதே மாதிரி இங்கேயும் நீட்டாக கட்டி விட்றாங்களோ. இல்லை வந்து குஜராத் மகாராஷ்டிராவில் தான் நாம தான் ஏற்றி அதுவும் பேரை நாம தள்ளிக்கிட்டு இருக்கணும் உட்காந்து மேலே. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணுங்க ஃபுல்லாக. அதெல்லாம் இனிமேல் மாற்ற முடியாதாங்க, நான் பழகி போயிட்டு நடந்தது தான். என்ன பண்ணுறது அப்போ, இனிமேலும் ஒன்றும் பண்ண முடியாது. முடிக்கேறி வச்சு போடுறாங்க. பட்டாசு மாதிரிங்க போட்டு நல்லா இழுக்கிறாங்க ஸ்ட்ராங்காக. கயிறு லூஸ் ஆகாது அதிகம், அவ்வளோதான் சீக்கிரம். அதெல்லாம் போகிறதே ஃபுல்லாக ஹைவே தானேங்க, லெவல் ரோடு. மகாராஷ்டிராவிலேருந்து வரும்போது கூட பயப்படலாம். இதை பார்த்தா அந்த ஓமலூரில் கயிறு இழுப்பாங்கல்லண்ணா, அந்த மாதிரி அந்த ஞாபகம் தான் வருது. இங்கே இருக்க வண்டி பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு, அதாவது அந்த ஸ்டேட்டோட இது வந்துட்டு ஓஆர்னு போட்டிருக்கா. பின்னாடி பாருங்க ஓடின்னு போட்டிருக்கா. 2 ஒன்று தாங்க. இது வந்து ஒரிசா, அது வந்து ஒடிசா, அவ்வளோதான். 2011 தாங்க மாற்றிருக்காங்க. ஒரிசாங்கிற பேர் வந்துட்டு ஒடிசா அப்படின்ட்டு. அப்போ இந்த வண்டி வந்து 2011 அப்படிலாம் அதுக்கு முன்னாடி மாடலாக இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்க வண்டிங்க. பாய் போட்டாச்சுங்க, போட்டு கயிறுலாம் நீட்டாக கட்டியாச்சு. வரலாம் வாங்கப்பா. இப்போ நம்ம இங்கேயே சமையல் பண்ணிட்டு போயிடலாங்க. போகிற ரூட் வந்து மெயினாக கஜபதிபுரம்னு ஒரு ஊருங்க. அதுக்கப்புறம் விஜயநகரம் போய் ஹைவே ஏறிடுவோம். இதுங்க நம்ம வந்துட்டு இந்த ட்ரிப்பு போகிறது வந்துட்டுங்க, நேராக சித்தூர்லேருந்து பழமநேரி போய் கிருஷ்ணகிரி வழியாக போயிடுவோங்க. குப்பம் கிருஷ்ணகிரி அந்த வழியாக போயிடுவோம். நெக்ஸ்ட் ட்ரிப் எனக்கு தெரிஞ்சு நான் இச்சாபுரம் தான் ஏற்றோன்னு நினைக்கிறேங்க இந்த ரூட்டு. அப்படி ஏற்றும் போது நான் உங்களுக்கு அட்வான்ஸாகவே நான் சொல்லிடுறேன் எந்த ஊருக்கு லோடு ஏற்றுறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஊர்லேருந்து கிளம்ப முன்னாடி நான் போட்டுறேங்க. அப்புறம் வரும்போது அப்படியே நம்ம அரூர், ஊத்தங்கரை, அப்புறம் திருப்பத்தூர், வாணியம்படி, அப்புறம் வேலூர் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே மீட் பண்ணிட்டு வரலாங்க. பில்லு கொடுக்குறதுக்கு வந்துங்க சாயந்தரம் ஆகுங்கிறாங்க. அந்த பருத்தி கொட்டை வண்டி இருந்தது இல்லைங்கப்பா, அது போயிடுச்சு. முன்னாடி இருக்கிற பேலும் நம்ம மட்டும் தான் பில்லு சாயந்தரமா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து பருப்பு போடுறேன். பருப்பு, முருங்கைக்காய், முள்ளங்கி போட்டு சும்மா ஜம்முன்னு வைங்க, வாசம் மணக்கணும். சூப்பராக இருக்கும். விஜயநகரம் வரைக்கும் வாசம் மணக்கணும். இன்னைக்கு பையனுக்கு பிறந்தாளாண்ணா? ஆமாண்ணே, இன்னைக்கு கறி வாங்கிடலாம். இன்னைக்கு ட்ரீட் வச்சு தரேன். கறி ட்ரீட் நாளைக்கு எடுத்துருவோம், மீன் எடுத்துருவோம். சரி ரைட், ஓகே. அப்புறம் பார்ட்டி வைக்கணும்ல பிறந்த நாளைக்கு. ஆமாம், கறி வாங்கிடலாம். சரி ரைட், கறி வேணாம், மீன் எடுத்துக்குவோம். நாளைக்கு எடுத்துருவோம். ரைட், ஓகே. முள்ளங்கி, பருப்பு, முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பா செஞ்ச பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும். நீ தின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் பருப்பே வெறுங்க பருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். முன்னாடி ஒரு வண்டி வந்துருக்குல்லங்க, அவர் வந்துட்டு கிருஷ்ணகிரிக்காரர். அவர் குழம்புத்துங்கப்பா. என்ன ஊற்றுறேன்? அண்ணன் வந்து பார்த்தா நம்ம ஏற்றிருக்கலாங்க கந்தமலையம், அதுக்கு தாங்க ஏற்றிருக்காரு. ஒன்று போய் லோடு இறக்கிட்டுங்க, நான் இல்லைன்னா அப்பா யாராவது ஒருத்தர் தான் சிவகாசி போவோம். அப்படி வீட்டில் இருக்க நான் இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரிங்க, அண்ணன்ட்ட வந்துட்டு நம்பர் கொடுத்துட்டேன், ஃபோன் நம்பரு. நீங்கள் நம்ம ஊரில் தாங்க போய் ஆகணும். அவர் வந்தாருன்னா நான் இல்லை அப்பா யாராவது வீட்டில் இருந்தோம்னா கொண்டு போய் அவரை ஸ்பாட்லேயே விட்டுறலாம். ஒரு 6-7 கிலோமீட்டர் வருமாப்பா ஊர்லேருந்து கந்தமலையம். 10 கிலோமீட்டர் வரணும். அதான் இப்போ நீங்கள் போனாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, போனோம் நீங்கள் அப்படியே நேரம் ஃபோன் பண்ணால் ஊருக்கு வந்தாருன்னா அப்படியே கொண்டு போய் அவர் நேரம் மில்லு விட்டு வந்துடுவோம். மில்லு அங்கே எங்கேயும் என்கிட்ட கேட்டார். சரி சரி, அப்போ போய் விட்டு வந்துடுவோம். சரி, மில்லே விட்டு வந்துடுவோம்.
பில்லு வந்துட்டுங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாகும். வாங்கிட்டு நம்ம அண்ணன் வந்துட்டு யானை வழியாக போகிறாருங்க. நாமளும் அது வழியாக தான் போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க. யானை வழியாக போனால் அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே போயிட்டாங்க டீசல் அடிச்சுட்டு யானை வழியாக கிராஸ் ஆகிறது. அங்கே பீச்செல்லாம் இருக்குங்க. அதாவது போகிற வழியிலே காக்கிநாடை ஒட்டி கடல் இருக்குது. அதெல்லாம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நமக்கு பின்னாடி வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பருத்திக்கோட்டை இருக்குங்க, முத்தூருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம முத்தூரே ஏற்றலான்னு பார்த்தோம். அப்புறம் கந்தமலையம் சொன்னாங்க. அது வந்து ஒரு 40 கிலோமீட்டர் அதிகங்க. நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து இறக்கிட்டு போகிறது மாதிரி புகழூர் தான் வரும், பேப்பர் எடுத்து சிவகாசி போகிறதுனால. அதனால் ஏற்றுக்குள்ளேயும் இதோட ஆயிரத்தணும் அதிகங்க. அவர் கணக்கு பட்டா சரியாக போயிருன்னு சொல்லிட்டு பேலே ஏற்றியாச்சு. அந்த வண்டி நம்ம பட்டாசு இறக்கும்போது பார்த்துருப்போங்க. உள்ளே ஒரு வண்டி இருந்துச்சு, அந்த வண்டி தான். அங்கே வந்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு வருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் லோடு டல்லுங்கிறனால இங்கேயே வந்துட்டாங்கங்க. யாருங்க இப்போ லைனில்? வண்டிக்குள்ளே பாருங்கள் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சி செத்து போயிருமா? கையில் பிடிச்சிடாதீங்க. ஆமாம், ஐயோ அதே போயிடும். வெளியே போயிரு. கடி கறிக்கவா? போகாதுண்ணே. இல்லைண்ணா அது நிற்கும். அப்படியே மெதுவாக இது பண்ணுங்க. பிடிச்சி அப்படியே பாக்ஸ் ஓட்டி பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான். அப்படி 2 கையில் வேணா பிடிங்கப்பா. எலியா பிடிக்கிறீங்க? ரைட்டு விட்டுரு. வாங்க வண்டி எடுத்துட்டு போய் நிழல்ல விடலாம். வெயிலில் உள்ள உட்காரவே முடியல. அடுத்த ட்ரிப் வந்துங்க பஞ்சாப் போகலாமா இல்லை ஹுப்ளியா இல்லை மறுபடியும் இச்சாபுரமே வரலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருக்குது. பஞ்சாப் போனோம்னா ஆல்ரெடி பார்த்ததாங்க, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம். ராஜஸ்தானில் போனோம்னா நிறைய வீடியோ எடுக்கலாங்க. அப்புறம் ஹரியானா, பஞ்சாப்பெல்லாம் நல்லாவே வீடியோ அந்த டைம் கவர் பண்ணலாம். அதனால் அதான் யோசிச்சுட்ருக்கேன் பஞ்சாப் போகலாமான்ட்டு. போதும் அப்படியே விடுங்கப்பா. வாவ் சூப்பர். வண்டி அங்கே பாஸ் ஆயிருமாங்களா? சின்ன 6 வீடு தான் போகுது. பெரிய வண்டியே போகும்ல. அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. மாமரம்லாம் இருக்குண்ணே. மாங்காய் இப்போ சீசனே கிடையாதுண்ணா. இந்த ட்ரிப்பு பஞ்சாப் போயிடலாமாங்க? போயிடலாம். பஞ்சாப் ஏற்றிடுவோம். பஞ்சாப் ஏற்றினா எஃப்சி கரெக்டாக இருக்கும். எஃப்சி எப்பங்க இந்த கிளாஸை மாற்றிடலாம். உள்ள ஃபுல்லாக டிசைனு டெக்கரேஷன் போடுறோம். உள்ள ஃபுல்லாக டெக்கரேஷன் போடுறோம். வேற அப்புறம் என்ன பண்ணுறது? வேற என்னங்க பண்ணலாம்? வேற என்ன வைக்கலாம்? ஏசி மாட்டிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் டே கேட்டுறோம். உங்களுக்கு வண்டியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம எஃப்சி அப்போலாம் நீட்டாக மாற்றிடலாம். பெயிண்ட்டு கேரளா மாதிரி அடிச்சிடலாமாங்க? ரோஸ் கலரு அப்படிலாம் அடிச்சு எஃப்சி பண்ண மாட்டாங்க. கேரளாவில் மட்டும் பண்ணுறாங்க. கேரளா அந்தந்த ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, நமக்கு பண்ண மாட்டாங்களா? மற்ற ஸ்டேட்லாம் வந்து இப்போ சர்தார்லாம் பெயிண்ட் எப்படியுமே அடிக்கிறோம், எஃப்சி இது பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம அடிக்கிற வந்து என்டி பெயிண்ட் அடித்தா தான் எஃப்சி ஆகும். இல்லை பண்ண மாட்டாங்க. கேட்டு பார்க்கலாம். இல்லை எஃப்சி வந்து பண்ண மாட்டாங்க. முன்னாடி அது பச்சை அடிச்சதுக்கே பண்ண முடியாது நாங்கள். இது இப்போதான் இப்போ கேள்விப்படுறது. ஆமாம், தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி. பம்பு நாட்டுக்கு வேலை செஞ்சு பவனுக்கு வேலை செஞ்சீங்கன்னா வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் பயோடிசல் அடிச்சுக்கூடாது. அப்போ நானே பயோடிஸ் அடிச்சுருக்கேன். ஒரே ஒரு மைலேஜ் வராது. இப்போ வந்துட்டுங்க நம்ம கூட ஜோடி போட்டு போகிறோம்ல, நம்ம அண்ணனுக்கு வந்து அட்வான்ஸ் வந்தால் தாங்க டீசல் அடிக்கிறதுக்கு அமௌண்ட்டாமா. நைட்டு வருன்ட்ருக்காரு. வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே அண்ணன் கூட விட்டுக்கா கிளம்புவோம். வண்டியில் உட்காந்துருக்க முடியலங்க, வெயில். அதனால சரின்ட்டு ஒரு ஹோட்டல் கடை இருந்தது, அப்படியே வந்தாச்சு. உட்காந்து நியாயம் பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ விஜயநகர் அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்கோங்க.
2 வண்டி தான் ஜோடி போட்டு போயிட்டுருக்கோம். ரூட் வந்துங்க யானை ரூட்டு தான் கன்ஃபார்மு. ஏன்னா நம்ம அண்ணன் அந்த ரூட்டில் தான் போகிறாரு. அவர் கூட நாமளும் போயிட்டு அந்த ரூட்டை பார்த்துக்கலாம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. யானம் ஃபுல்லாகவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. போய் அவுட்டர் பைபாஸ் போனோம்னா இந்த கத்திப்பிடின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த ஊர் வரைக்கும் காலில் போனோம்னா அந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியா மாதிரி இருக்குங்க. அதில் அப்படி வீடியோ கவர் பண்ணுறேன். இப்போ சென்னை ஏரியாச்சுங்க. இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு அந்த ஒரு லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தா எனக்கு வந்து பெங்களூரு தும்கூர் இந்த ஏரியா தாங்க ஞாபகம் வருது. அதே மாதிரி ஹைவேல இருக்க அந்த செடி மரம் சைடில் அண்ணாவரம் அப்படிங்கிற ஊர் பக்கம் வந்தாச்சுங்க. தண்ணியே இல்லைங்க வண்டியில் சுத்தமாக. 2 கேன் வாங்கி ஊற்றிட்டு போயிடுவோம். கோழி 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 எவ்வளோன்னு கேளுங்கப்பா. அண்ணா கோழி வச்சிருக்காருங்க, எவ்வளோன்னு கேட்போம். என்ன மூர்த்தினா கோழி போட்டுருவோமா? அது யானை போய் வாங்கிக்கலாம். எவ்வளோண்ணா? எவ்வளோ? 500 2000 ஆட்டுக்கறி வைக்கிற ஆட்டுக்கறி அது கோழிக்கு வச்சுக்கிட்டு 600 ஹோட்டல்கள் நீங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னா அப்போ நான் அவர் அண்ணன் வந்து சாப்பாடு வச்சிருக்காரு அவங்க வண்டியில் தயிர். சரி, அதனால அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்குவாங்க. சரி, நம்ம வந்து இன்னைக்கும் ஆந்திராவில் ஆட்டுக்குடி பாரு. ஆட்டுக்குடி ஆட்டுக்குடி ஆனா பாய் இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க பார்த்துருப்பேன், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேங்க. மூர்த்தி என்ன வந்து கறின்னு கேட்குற மாதிரியே அவர் கரெக்டாக வீடியோ எடுக்கும் போதே அவர் கண்ணு கறி மாட்டேங்குது. ஏன்னா அருமையான குட்டி. அதான் வெள்ளைக்கடாய் வால் வெள்ளை இருக்குது. நம்ம பார்ப்போங்கப்பா போயிட்டு. அண்ணன் இவர் ரெகுலர் எங்கே தானே ஓட்டுறாரு? ஆமாம்மா, இவருக்கு தெரியும் கண்டிப்பாக கடை நல்ல கடை. மீன் கடை தெரியும். மீன் கடை மீன் கடை அடுத்த வீடியோங்கப்பா. சரி, காலையில் சாப்பிட்றது டிஃபன். சரி, காலையில் டிஃபன் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்புறம் மத்தியானம் சோறாக்கிக்குவோம். சோறாக்கி மீன் குழம்பு வச்சிருவோம். யானை போனோம்னு இங்க அங்க இந்த கோதாவரி ஆறு, அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணாறுல கடலோரத்திலே போகுதுங்கப்பா. மேப்ல பார்த்தேன். அந்த வழி எப்படி கடலோரத்திலே போகுது. போவோம். இப்போ பகல்ல இருட்டு காட்டி நம்ம அதெல்லாம் தாண்டி போயிடலாம். இப்போ இந்த விஜயவாடாவில் கூட நம்ம பார்த்துருப்போங்க அந்த ஆத்துப்பாலம் கிருஷ்ணாறு. அது வந்து அந்த கடலில் கலக்கிறதுக்கிட்டே நம்ம இப்போ அந்த வழியாக தாங்க போவோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு கிளியராக பார்ப்போம். இவரு நம்ம அந்த அண்ணன் முன்னாடி போறாருல்லங்கப்பா. அவர் வந்துட்டு இப்போ திருச்செங்கோட்டில் வேலை இருக்குதா வண்டியில். சரி, என்ன வேலை? ஏதோ அது சேஸ் பெண்டு ஏதோ சொன்னார். அது அதனால தான் கந்தமலை ஏற்றுறாராம். இல்லைன்னா அந்த சைடு அதிகமாக வரமாட்டாராமா. சரி. அப்புறம் வந்து இப்போ அவர் வந்து இறங்கிட்டு பட்டற வேலை செய்ய வர்றாரு. பட்டற வேலை தான் திருச்செங்கோடு வர்றாரு. சரி. இப்போ கணக்குக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா, அதான் நம்ம முன்னாடி போயிட்டா அவர் அண்ணன் வந்தாருன்னா கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் விடலான்னு பார்த்தோம். இப்போ 2 பேரும் அப்புறம் சரியாக போச்சுங்கப்பா. ஒட்டுக்காக தான் போக போகிறோம். அப்புறம் இப்போ யானை ரூட்டில் போகிறதுனால அண்ணன் கூடயே போனோம்னா பின்னாடி போயிட்டு அப்புறம் அங்கே போய் நம்ம ஊரில் தான் நாங்கள் போய் நம்ம பார்த்துக்கலாம். மூர்த்தினா நீங்கள் இன்னும் இந்த யானைங்கெல்லாம் வந்தது இல்லைல்ல? யானை போனது கிடையாது. சரிண்ணா, அதுவும் பாண்டிச்சேரி கீழே தான் வரும். எப்பயும் போகிறோம்ல பாண்டிச்சேரி அது ரெகுலராக நம்ம போகிறதுண்ணா. அதுவே என்ன இப்போலாம் போகிறதில்ல. அது அந்த 1 டன் பேக் ஆச்சுன்னா அங்கே போவோம்னா ஏற்றிட்டு வேட சுற்றுட்டு போயிட்டு அப்படியே பேப்பர் சிவகாசி போவோம். அந்த 1 டன் பேக் ஆகிறது இல்லைனாலும் நமக்கு அங்கே வேலையே இல்லை. எது நெல் ஆச்சுன்னா போகலாம். அதான் பாண்டிச்சேரி இப்போ வேலையே இல்லாமல். ஆமாம், இதெல்லாம் லெஃப்ட்லேயே வரக்கூடாதுண்ணா. காலையில் அங்கே பாருங்கள் 8 மணிங்கிறதுனால பைக்கு ஆட்டோன்னு லெஃப்ட்டில் போயிட்டு இருக்குங்க. நான் அது இல்லாமல் சொன்னாலும் நான் திருப்பத்தூரில், ஏன்னா மூர்த்தினா நம்ம ஓட்டிடும் போது நான் உங்ககிட்ட சொன்ன வீடியோவில் பேசிட்டு வந்தது தெரியுமா? திருப்பத்தூரில் வந்துட்டு லாரி வந்து அவுட் சைடில் விட்றதாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருப்பாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க.
நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காரு. அதாவது முன்னாடி போன பைக் பிரேக் அடிச்சு பின்னாடி போய் கார் அடிச்சு அந்த பைக் மேலே கார் மோதிங்க, பின்னாடி அந்த லாரி வந்து பைக் மேலே கார் மேலே மோதின மாதிரி அமுச்சு விட்ருந்தாரு. அதான் சொன்னார், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு தான் பெட்டர் அப்படின்னு. எப்பயுமேங்க லாரியை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் தான் இது பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க சிட்டிக்குள்ளே. அதே மாதிரி இந்த மாதிரி ஊருக்குள்ளே அலோவ் பண்ணவே கூடாதுங்க. அப்படி இல்லை மேம்பாலம் போட்டு விட்டுருணும். இந்த மாதிரி கட்டிங் இருக்க இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நம்மனால கண்டிப்பாக டிராஃபிக் ஆகுங்க. அதனால் நாமளும் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஹைவேல போகிற இடத்துல பாருங்கள் அந்த மாதிரிலாம் கட்டிங் கொடுத்து. அடுத்து மெயினாக அந்த திருப்பத்தூரில் டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கல்லங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணியிருக்கணும் அவுட்டர் ரோடு போகிறதுக்கு. ஏன்னா ஆமாண்ணே, பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஊரை வந்து பெரிய ஊராக பார்த்ததுக்கு முன்னாடியே அந்த ஊரில் வந்துட்டு லாரி வராத மாதிரி அவுட்டர் ரோடு போட்டுருணும். இந்த சிவகாசி இருக்கு, எப்பா சாமி இப்போ நோ என்ட்ரி போட்டு நம்மளை படாத பாடு படுத்துறாங்க. ரோடு இருக்க 2 நாள் ஆகி போயிருது பேப்பர் எடுத்துகிட்டு போனால். இப்போ அது சிவகாசினா இப்போ அவுட்டர் ரோடு போட்டிருக்கணும். இந்த பக்கம் திருத்தங்கல்லேருந்து கொண்டு போனால் அந்த பக்கம் சாத்தூர் வரைக்கும், இப்போ சாத்தூர் ரோட்டில் வந்து விட்டுலாம்லங்கப்பா. மீனம்பட்டியில் கொண்டு போய். ஏன்னா அந்த பக்கம் மீனம்பட்டி தான் ஃபஸ்ட்டு ஊர், பாறைப்பட்டி மீனம்பட்டியான்னு தெரில. எங்கே சாத்தூர் போகிற ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஊர் வருமே, ஆமாண்ணே, அந்த ரோட்டில் வந்து எடுத்து இப்படி திருத்தங்கல்ல இப்படி விட்டுருந்தாங்கன்னா கரெக்டாக வண்டி இந்த மாதிரி போயிடும். உள்ளே போகணுங்கிற அவசியமே இல்லை.